بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ وقال الله تعالى أيضا من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه منهم من قضى نحبه ومنهم من ينتظر صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்புமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லமல்களை செய்யக்கூடிய கூட்டத்திலே எம்மை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய மாதம் பெரும் வெகுமதிகளோடு எம்மை தேடி வந்த மாதம். யாரெல்லாம் ரமதானை அடைந்து அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் அடைந்து கொண்டார்களோ அவர்கள் தான் ரமதானில் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் அடைய வேண்டும் என்றால் ரமதானுடைய பகல் காலமும் அமலாக இருக்க வேண்டும், இரவுடைய காலமும் அமலாக இருக்க வேண்டும். அதை கொண்டு மட்டும்தான் இந்த பாக்கியத்தை அடைய முடியும். எனவே யாரெல்லாம் ரமதானுடைய மாதத்தை பாக்கியமாக நினைத்த அமல்களை கொண்டு பகலையும் இரவையும் ஹயாத்தாக்கினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரப்பமான கூலியை கொடுத்து, யாரெல்லாம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தும் ரமதானை ஏனைய காலங்கள் போலவே கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வீணடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அமல்களில் சோர்வு காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை விரிவுபடுத்தி அவர்களுக்கு நேர்வழி காட்டி அவர்களுக்கும் இந்த ரமதானுடைய அமல்களுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெருமதியான ஒரு இரவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரமதானுடைய அனைத்து இரவுகளும் பெருமதிதான். ஆனாலும் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இரவு 17ஆம் இரவு, சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்த இரவிலே இருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறானே, யௌமுல் ஃபுர்கான் யௌமுல் தகல் ஜம்ஆன். ஃபுர்கானுடைய நாள், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அல்லாஹ் பிரித்த நாள், இரண்டு பெரும் படைகள் யுத்தம் புரிந்த நாள். அதுதான் பத்ருடைய யுத்தம் புரியப்பட்ட நாள். நாம் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய இரவு. இந்த இரவில் தான் அந்த யுத்தத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே. அந்த சரித்திரத்தை நான் ஞாபகப்படுத்த போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதில் இருக்கக்கூடிய ஈமானிய உணர்வுகளை உங்கள் உள்ளங்களிலே உணர்வூட்டுகிறேன். நீங்கள் படிப்பினை பெற வேண்டும், அதை கொண்டு வாழ்க்கையிலே அமலை உண்டாக்க வேண்டும். மிக பெரும் ஒரு ஈமானுடைய சரித்திரம் தான் பத்ருடைய யுத்தம். அதில் நடந்த ஒவ்வொரு கட்டமும் மிக பெருமதியான கட்டம். எனவே சுருக்கமாக அதில் உள்ள படிப்பினைகளை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தர இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி கேள்விப்படுகிறார்கள். அபூ சுஃபியானுடைய வியாபார பொருட்கள் சுமந்த ஒரு ஒட்டக படை ஷாமில இருந்து மக்காவுக்கு வருகிறது என்று கேள்விப்பட்டதோடு சஹாபாக்கள் சிலர்களை ஆயத்தப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார பொருட்கள் சுமந்து வரக்கூடிய ஒட்டக படையை தடுப்பதற்காக வேண்டி புறப்படுகிறார்கள். ஏன் தடுக்கிறார்கள்? அதை கனிமத்தாக அடைவதற்கு. அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம், எதிரிகளுடைய அந்த பொருட்களை நாம் கனிமத்தாக எடுக்க முடியும் என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அதற்காக அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் புறப்பட்டார்கள். போகக்கூடிய நேரம் இடைவெளியிலே
அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. உடனே மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி காபிர்களுக்கு செய்தி அனுப்பினார். முஹம்மதுடைய படையினரும் என்னை வழிமறைப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். எனவே எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு படையை நீங்கள் உடனே தயார் செய்து அனுப்ப வேண்டும். அந்த நேரத்திலே அபூ ஜஹலுடைய தலைமையின் கீழ் சுமார் 1000 பேர்கள் கொண்ட ஒரு படையை அழைத்து கொண்டு அபூ ஜஹல் புறப்பட்டு வருகிறான். அவன் வரக்கூடிய அமைப்பு ஆயுதங்களோடு புறப்பட்டு வருகிறான். அவனுடைய நோக்கம் இருந்தது யுத்தம் புரிய வேண்டும் என்ற நோக்கம். ஆனால் அபூ சுஃபியான் அழைத்தது அவருக்கு ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அழைத்து. இப்ப அபூ ஜஹலுடைய படை வருகிறார்கள், 1000 பேர்கள் கொண்ட படை. இடைவெளியில் அபூ சுஃபியான் சொன்னார், நான் பாதுகாப்பான முறையில மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டேன், அதனால நீங்க யாரும் போக தேவையில்ல, எல்லாரும் திரும்பி வந்துருங்க மக்காவுக்கு. அப்ப அபூ ஜஹல் பிடிவாதமாக இருந்தான், அகங்காரம் காட்டினான். யுத்தத்துக்காக வேண்டி நாம் ஆயுதங்களை தூக்கிவிட்டோம், 2ல் 1 பார்க்காமல் நாங்க ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்ற பிடிவாதத்தோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே வந்து நிற்கிறார்களோ அது வரைக்கும் அவனுடைய படையையும் கூட்டிக் கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்படுகிறார்கள், அபூ சுஃபியான் போயிட்டார், ஆனா அபூ ஜஹல் படையோட வந்திருக்கிறான் யுத்தத்துக்காக. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்கள் 313 பேர்கள் எந்த ஒரு ஆயுத ஏற்பாட்டோடும் வரவில்லை. தற்பாதுகாப்புக்காக வேண்டி வளமையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதம் மட்டும்தான் அவர்களோடு இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு மாட்டி விட்டார்கள். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை உண்டாகிறது. என்னுடைய தோழர்கள் மதீனா வாசிகள் 2 வருடம் தான் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து 2 வருடத்தில் இஸ்லாம் அறிமுகமாகியது. இந்த இடைவெளியிலே யுத்தம் என்று சொன்னால் புறமுதுகு காட்டி விடுவார்களோ, ஒதுங்கி போய் விடுவார்களோ என்ற பயம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருந்து தோள் கொடுத்த தோழர்கள் எல்லாம் நிறைந்த அந்த முஹாஜிர்கள் சஹாபாக்கள் மக்கா வாசிகளை அழைத்தார்கள், மஷூராவுக்காக வேண்டி அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், என் அன்பு தோழர்களே, உங்களிடத்திலே நான் சில மஷூராக்கள் செய்ய போகிறேன். இப்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகி இருக்கிறது. அபூ ஜஹல் யுத்தத்துக்காக வேண்டி தயாராக இருக்கிறான், எங்களால் புறமுதுகு காட்டி ஓட முடியாது, உங்களுடைய மனநிலை என்ன என்று கேட்ட நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மஷூரா சொன்னார்கள். நலவாக இருக்கும் அபூபக்கரே என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மஷூரா சொன்னார்கள். நலவாக இருக்கும் உமரே என்று சொன்னதன் பின்னால் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பினார்கள். யா ரசூலல்லாஹ் இம்து லிமா அமரக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏவல் ஏதோ அதை நீங்க நிறைவேற்றுங்க யா ரசூலல்லாஹ். பனு இஸ்ராயீல் கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கக்கூடிய நேரம், யுத்தம் புரிய வேண்டிய நேரம் வந்தது. யாரோடு? ஃபிரௌனோடு யுத்தம் புரிய வேண்டிய நேரம் வந்த நேரம் அந்த கூட்டம் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, எங்களால யுத்தம் புரிய வர முடியாது என்று கூட வந்தவர்கள் இடைவெளியிலே பிரிஞ்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இது போல நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களும் யுத்தத்துக்காக வேண்டி புறப்படுங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்களும் உங்களோடு சேர்ந்தே வருவோம் என்று உறுதிமொழி அளித்தார்கள். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு நலவுக்காக பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். அதற்கு பின்னால் அன்சாரிகளை தயார்படுத்த வேண்டும். இந்த இடம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்ட இடம். அன்சாரிகளை அழைத்தார்கள். அந்த அன்சாருடைய தரப்பிலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தயக்கத்தை உணர்ந்தார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய விஷயத்தில் ஏதோ நீங்க யோசிக்கிறீங்க போல இருக்கிறீங்க, எதையும் யோசிக்க வேணாம் யா ரசூலல்லாஹ், எங்க நடக்க சொன்னாலும் நாங்க நடக்க தயார், உங்களோட கட்டளை எதுவும் அதுக்கு வழிபட நாங்க தயாராக இருக்கிறோம்
எவ்வளவு தொலை தூரம் நீங்க நடக்க சொன்னாலும் உங்களோட சேர்ந்து நடப்போம். இடையில கடல் குறுக்கிட்டு நீங்க குதிச்சா எங்கல்ல ஒருத்தர் மாயத்தகல்லஃபு மின்னா ரஜுலுன் வாஹித், ஒருத்தர் கூட பின்வாங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ், எல்லோரும் சேர்ந்து குதிக்கிறதுக்கு தயார் என்று சொன்னதோட அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியான ஒரு சந்தோஷம். அன்சார்களும் என்னோட ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம், முஹாஜிர்களும் ஒற்றுமைப்பட்டார்கள், அன்சார்களும் ஒற்றுமைப்பட்டார்கள். எந்த இடத்துல உள்ளங்கள் ஒற்றுமையாகுமோ அங்க வெற்றி நிச்சயம், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலேயே வெற்றி நிச்சயம் என்பது உறுதியாகிவிட்டது. ஏன்? ஒற்றுமையிலே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறார். சில ஊர்களை பாருங்க, அந்த ஊர்களை பார்க்கிறதுக்கே ஒரு சந்தோஷம். ஏன்? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த ஊர்வாசிகள் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் செய்து முடிப்பார்கள். அங்கே அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். ஊருடைய பரக்கத்தை பார்க்க முடியும், அவருடைய ஒற்றுமையிலே பார்க்க முடியும். எனவே முதலாவது விஷயம், ஒற்றுமைப்பட்டதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றிக்குரிய அறிகுறியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு காண்பித்துக் கொடுத்தார். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இரவுடைய நேரம் இதோ இருக்கிறதே, இன்றைய இரவு போன்ற ஒரு இரவு அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு சஹாபாக்கள் நபி அவர்கள் எல்லாம் ஒரு விதமான பதட்டத்திலே இருக்கிறார்கள். படைபலம் கிடையாது, ஆயுத பலம் கிடையாது, பலகீனமான சஹாபாக்கள், வயதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், பெரிய அளவிலே அம்பு வீசக்கூடிய வீரர்கள் எல்லாம் கிடையாது. என்ன செய்வது? ஒரு விதமான பதட்டம். அடுத்த பக்கமாக பார்த்தா சஹாபாக்கள் நபி அவர்கள் மேல் பகுதியில், அந்த குறைஷி காதர்கள் அபூஜகளுடைய 1000 பேர் கொண்ட படைகள் கீழ்ப்பகுதியில் குடிபோதையோடையும் பாடல்களோடையும் நடனத்தோடையும் அவங்களுடைய இரவு கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையோட துஆவோட அப்படி இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாதுகாப்பை இறக்க வேண்டும் என்று நினைத்தார், ஒரு நிம்மதியை இறக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி தெரியுமா இருந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், பதட்டத்தோடு இருந்த சஹாபாக்கள் உள்ளத்திலே ஒரு விதமான திடுக்கம் நடுக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இது யுகஷீகுமுன் ஆஸ் அமனத்தன் வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ லியுطهிரக்கும் பிஹி வலியர்பித அலா குலூபிக்கும் வயுஸப்பித பிஹில் அக்தாம். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அன்றைய இரவு இது யுகஷீகுமுன் ஆஸ் அமனத்தன், பாதுகாப்பாக நிம்மதியா அவர்கள் இருக்க வேண்டும் என்றதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டான். பதட்டமான நேரத்தில் எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வருமா? சரியான டென்ஷன், எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது. தூக்கத்துக்கும் உள்ளத்துல ஒரு ஆறுதல் வேணும். ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பதட்டம் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு தூக்கத்தை, உறக்கத்தை கொடுக்கிறார். சஹாபாக்கள் தூக்கம், இன்னும் அந்த தூக்கத்தில் நிம்மதி காண வேண்டும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலையையும் பெய்ய வைக்கிறார். அல்லாஹ் ஒரு மலையையும் பெய்ய வைக்கிறார். அல்லாஹ் சொல்றான், லியுطهிரக்கும் பிஹி, அதன் மூலமா உங்களை சுத்தப்படுத்துறதுக்காக, வலியர்பித அலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை நாங்க உறுதிப்படுத்துறதுக்காக, வயுஸப்பித பிஹில் அக்தாம், உங்களுடைய கால் பாதங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டியே நான் மலை இறக்கினேன். அந்த இரவு நிம்மதியா தூங்குறாங்க சஹாபாக்கள், நிம்மதியா தூங்குறாங்க. காலை நேரம் ஆகுது, விடிஞ்சா யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கல்ல, சுஜூதுல, தொழுகையில, துஆவுல இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? உம்மத்துடைய மிக பெரும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இது, முழு உம்மத்துக்கும் உரிய மிக முக்கியமான ஒரு கட்டம். அந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கூட்டம், இந்த கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் அழிக்கப்படுமாக இருந்தால் இதற்கு பின்னால் பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாயா அல்லாஹ். இந்த பேர் அழிக்க, இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, இந்த கொஞ்சம் பேர் அழிக்கப்படுமாக இருந்தா இதுக்கு பின்னால பூமியில நீ வணங்கப்பட மாட்டாய். ஏன்? அவர்கள் தான் இஸ்லாத்தையே கட்டி எழுப்பிய சஹாபாக்கள். அதனால தானே பத்ருடைய சஹாபாக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எட்டி பார்த்து விட்டான். நபி அவங்க சொன்னாங்க,
அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்கள் எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவ்வளவு முக்கியமான சஹாபாக்கள் பத்ருடைய சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் எல்லாரையும் சஃபம் வச்சாங்க. யுத்தம் நடக்க போகுது, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து இருக்கிற ஆயுதம் போதும், இருக்கிற படைபலம் போதும். இதெல்லாத்துக்கும் மேல சஹாபாக்களுக்கிட்ட இருந்த மிக பெரும் பலம் என்ன பலம்? ஈமானிய பலம். ஈமானிய பலம் மட்டும்தான். இன்றைக்கு எங்கட உள்ளத்துல நாங்க இழந்த பலம் ஈமானிய பலம். மற்ற எல்லா பலமும் இருக்குது எங்கள்கிட்ட, எல்லா பலமும் இருக்குது. ஈமானிய பலம் மட்டும் இல்ல, ஈமானிய சக்தி மட்டும் இல்ல. அன்று வெற்றிக்கு காரணம் ஈமானுடைய சக்தி. இன்றைக்கு தோல்விக்கும் அடிக்கும் காரணம், எல்லா விதமான கேவலங்களுக்கும் இழிவுக்கும் காரணம் என்னது? ஈமானை இழந்ததுதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபமைக்கிறாங்க. சஃபமைக்கக்கூடிய நேரம் தன்னுடைய கையில ஒரு ஈட்டியை வச்சு கொள்வாங்க. ஈட்டியை வச்சுக்கொண்டு சஃப்புகள் அமைச்சு கொண்டிருந்தாங்க. அப்படியே சஃப் அமைச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம் சவ்வாத் இப்னுல் கஸியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரோட மிகவும் இரக்கமான நேசமான ஒரு சஹாபி. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடமும் படிப்பினைக்குரிய இடங்களை மட்டும் தொட்டு காட்டுகிறேன். இந்த இடம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் நபி அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருந்துச்சு என்றதை பார்க்கிறதுக்காக வேண்டி, அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி சொல்லுகிறேன். சவ்வாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அவங்க சஃப்ல நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபமைக்க வரக்கூடிய நேரம் சவ்வாத் ரலியல்லாஹு அவங்க சஃப்ல இருந்து கொஞ்சம் முன்னுக்காகி இருந்தா வேணுமெண்டே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களோட கையில இருந்த ஈட்டியால சவ்வாத் ரலியல்லாஹு வௌத்துக்கு அடிச்சு சொன்னாங்க, சவ்வாத் உங்க சஃப சீராக்குன்னா. சவ்வாத் ரலியல்லாஹு பின்னுக்கு போயிட்டாங்க. திரும்ப போனாங்க ஸல்லல்லாஹு. இரண்டாவது தடவை வராங்க. சவ்வாத் ரலியல்லாஹு அப்போ முன்னுக்கு வேணுமெண்டே நிக்கிறார். ஒரு அடி அடிச்சா பின்னுக்கு போனாங்க. அப்படி போய் திரும்ப வார நேரம் மூன்றாவது முறை என்ன செய்யறாரு, சஃபுக்கு முன்னால வந்து நின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையில இருந்த இந்த ஈட்டியால ஒரு அடி அடிச்சு சொன்னாங்க, சவ்வாத் உண்ட சஃப சீராக்குண்டா. அந்த நேரம் சவ்வாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அவுஜாத்தனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன நோவடிச்சிட்டீங்க, என்ன நோவடிச்சிட்டீங்க, நீங்க அடிச்சிங்களே அம்பால ஈட்டியால, அந்த அடி எனக்கு வலிச்சிச்சுது, அதனால நான் பலிக்கு பலி உங்களை வாங்கணும்டா. எப்படியான ஒரு கட்டம், யுத்தம் புரிய வேண்டிய கட்டம். எதிர்ப்படை தயாராக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கிறார்கள். முகம் கொடுக்க வேண்டிய நேரம். ஆயுதங்கள் எல்லாம் பெரிய அளவுல கிடையாது, குறைந்தவர்கள் எண்ணிக்கையிலே. என்ன செய்யறது? இந்த சவ்வாத் இந்த நேரத்தில் பலிக்கு பலி வாங்கணும்ன்றாரே என்ற ஒரு பதட்டம் உண்டாகுது. அல்லாஹ்வுடைய தூதர், உலகத்துக்கே நீதத்தை போதித்த எம்பெருமானார், யாருக்கும் இந்த அநியாயமே நாடாதவர்கள், பறவைகளுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலே இருந்து யா ரசூலல்லாஹ் இன்னவன் எனக்கு அநியாயம் செய்து விட்டான் என்று பறவைகள் பேசி இருக்கின்றன. அவ்வளவு நீதமானவர்கள் எம்பெருமானார். ஒட்டகம் கூட தனக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை முறைப்பாடு செய்வதற்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் காத்திருந்து, நபி அவர்கள் வந்ததோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சிலே தலையை வைத்து அழுகிறது ஒட்டகம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஒருவரிடத்திலே போய் ஆறுதல் காணுகிறார் என்றால் அவரிடத்தில் அன்பு இருக்கிறது என்ற அடையாளம், அன்பு இருக்கிறது என்ற அடையாளம். எம்பெருமானாரிடம் இருந்த அன்பு, உண்மையான அன்பு. ஒட்டகம் உணர்ந்தது, இன்னாரிடம் போனார் நீதமானவர் அவர், நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று. அதனால ஒட்டகம் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறைப்பாடு செய்கிறது. அதனுடைய வேதனையை உணர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரன் வர சொல்லி அவரை எச்சரித்து அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய் இல்லாமல் இருக்கும் போது நீ பிரயாணத்தை செய்து கொள், நோயோடு இருந்தால் அதை விட்டுவிடு, அதற்கு ஓய்வை கொடு என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அவ்வளவு நீதமான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சவ்வாத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பலிக்கு பழி வாங்கணும் யா ரசூலல்லாஹ், நீங்க அடிச்ச மாதிரி நான் அடிக்கணும். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க ஈட்டிய, அந்த அம்ப கொடுத்தாங்க, இந்தா புடி சவ்வாத், நான் அடிச்ச மாதிரி அடிண்டா. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஒரு முதலாளி கிட்ட சரி அப்படி சொல்லேலுமா, உடனே டிக்கெட் ஒட்டி அனுப்பிடுவார். போடா வெளியேன்னு ஒரு உத எங்கேயாவது போய் சேரு.
அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய தலைவர் உடனே கொடுத்தாங்க அந்த ஈட்டியை. எடுத்தாரு சவ்வாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி எல்லாம் அடிக்க மாட்டேன், உங்களோட உடுப்பை கலட்டுங்க, உங்களோட உடுப்பை கலட்டுங்க, அதுக்கு பின்னாலதான் நான் அடிப்பேன்டா. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மேலாடையை கலட்டினார்கள், வெறுமேனியோடு இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈட்டியை தூக்கி வீசினார், பாஞ்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்ப முத்தமிட்டார். பாஞ்சு நபியோட உடம்ப முத்தமிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆச்சரியம், சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அடித்ததுக்கு பழிக்கு பழி அடிக்க வேண்டும் என்று வந்தவர் எதற்காக வேண்டி பாஞ்சு முத்தமிட்டார் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சவ்வாத், எதற்காக வேண்டி நீ இப்படி செஞ்சாய்? அந்த நேரம் சவ்வாத் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்குள்ளே நான் ஒரு உறுதி கொண்டேன். என்னுடைய உடல் இதற்கு முன் என் மனைவியோடு என்னுடைய பிள்ளைகளோடு கலந்திருந்தது, தொட்டிருந்தது, பட்டிருந்தது. ஆனாலும் என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் மரணிக்க கூடிய நேரம் கடைசியாக ஒரு உடல் என்னுடைய உடலோடு பட்டது என்றால் அது உங்களுடைய உடம்புதானா இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் யா ரசூலல்லாஹ். அதனால் தான் நான் இப்படி செஞ்சேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில். கடைசி நேரம் நான் மௌத்தா போற நேரத்தில் நபி அவருடைய உடம்பு பட்டிருக்கணும். கடைசியா கபூர்ல வைக்கப்படக்கூடிய நேரம் கடைசியா உடம்பு பட்டது நபி அவருடைய உடம்பாக இருக்க வேண்டும், அவருடைய ஆசை. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல நாங்க படிக்க வேண்டிய பாடம், கடைசியா அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் தான் என் உடலில் பட்டிருக்க வேண்டும், அந்நிலையில் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது போல இன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் ஏராளம், உச்சம் தலை முதல் கால் வரைக்கும் இருக்கின்றன. எத்தனை சுன்னாக்கள் நம்முடைய உடலிலே இருக்கிறது, எத்தனை சுன்னாக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒட்டி வைத்திருக்கிறோம். தாடி என்பது எவ்வளவு பெருமதியான ஒரு சுன்னத், வலித்து வீசுகிறோமே, 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக உயர்வான சுன்னத் அது. சஹாபாக்கள் உடம்பு பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தாவது நம்முடைய ஒட்டிய நிலைமையில் நாம் கபரை சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் எப்படி இருந்தது, என்ன குணத்தோடு இருந்தார்கள், அந்த குணங்களையும் வாழ்க்கையில் நாம் ஒட்டக்கூடாதா? உண்டாக்குங்கள். பெண்கள், நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? அப்படியான வாழ்க்கை தான் வாழுகிறேனா? உச்சம் தலை முதல் ஹிஜாபுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என்னுடைய காலடி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்களாக இருந்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு பெண் வாழ வேண்டும் என்று போதித்தார்களோ அந்த போதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை அவரவர் நினைத்து பாருங்கள். பத்ருடைய யுத்தம் தரக்கூடிய ஈமானிய பாடம் இவைகள். பெண்களுடைய வாழ்க்கையை திரும்புங்கள். சஹாபி தாய்மாருடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு உயிராக நேசித்தவர்கள் இருந்தார்கள், எவ்வளவு உயிராக நேசித்தார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய முழு ஆசை என்ன தெரியுமா? நான் நபி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். யார்? ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி. இந்த ஆசை ஒவ்வொரு பெண்ணுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இருந்தால் அன்பு நபியுடைய போதனை எப்பயாவது தவற விடுவார்களா? எப்பயாவது தவறு விடுவார்களா? ஹிஜாபுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் மகளை உருவாக்கி காட்டினார்களே, பெண் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. அப்படியான வாழ்க்கை தான் வாழுகிறார்களா என்பதை ஒவ்வொரு பெண்களும் சிந்தித்து பார்த்து முடிவெடுங்கள். தாய்மார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவ்வாத் ரலியல்லாஹு அவங்களுக்கு துஆ செஞ்சு அனுப்பினான். யுத்தம் நடக்குது, ஆரம்ப கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரப்புல, அதாவது சஹாபாக்களுடைய தரப்புல 3 பேர்களை தயாராக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அவங்களையும், ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களையும், அடுத்ததாக உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்களையும் தயாராக்கினான். நீங்க 3 பேரும் தயாராகுங்க. 3 பேருமே வீரவான சஹாபாக்கள்.
வீரமான சஹாபாக்கள். இது முதல் கட்டம், முதல் யுத்தம், எதிரிகளை சந்திக்கும் முதலாவது கட்டம் இது. இதுக்கு முன்னால் அனுபவமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரம் குஃபார்களுடைய தரப்பிலே வலீத், உத்பா, ஷைபா, ஒரே குடும்பம், 3 பேரை தயாராக்குறான் அபூ ஜஹல். பெருமையோடு அகங்காரத்தோடு படை பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் தயாராக்குறான். இவங்க எல்லாம் வீழ்ச்சேலா, ஒருத்தர் போனாலும் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க என்ற நம்பிக்கை அவன் உள்ளத்தில் இருந்துச்சு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒவ்வொருத்தர் அனுப்பினான். போங்க, 3 பேரும் போங்க. போன இடத்துல ஹம்சா ரலியல்லாஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு அவங்களும் 3 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. கடைசியா உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்க முதலாவது ஷஹீதாக்கப்பட்டார். அவங்க 3 பேரும் சரி. இந்தியால பக்கத்துல உபைதத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டார். அதுக்கு பின்னால யுத்தம் நடக்குது, அகோரமான யுத்தம். யார் யாரை வெற்றாங்கன்னு தெரியல. பத்ருடைய யுத்த களம் தனி புழுதிமயமாக இருந்தது, புழுதிமயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்குதில்லை யார் யாரை வெற்றாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணால கண்ணீர் வடியுது. என்னுடைய சஹாபாக்கள் பலகீனர்கள், பலகீனர்கள். அல்லாஹ்வே சொல்லிட்டார், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்க எல்லாம் பலகீனர்கள். பார்த்தா இழிவா நினைப்பாங்க மக்கள். ஏன்னா அபூ ஜஹல் அப்படித்தான் நினைச்சான். அதனால அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, வலக்கத் நஸரக்குமுல்லாஹ். நீங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். அது எப்படி உதவி செஞ்சான்றதை பின்னால பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதட்டத்தையும் திடுக்கத்தையும் பார்த்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளங்களுடைய நிலையை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு சஹாபி. இஸ்லாத்துக்கு பழையவர்கள் அல்ல, இஸ்லாத்துக்குள்ள வந்து 2 வருஷம் தான் சகோதரர்களே, தாய்மார்களே. யாரு? ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்து 2வது வருடம் தான் யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரத்துடைய நேரம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி அவங்க. அதுக்கு பின்னால சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் பொறுங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி ஒரு கூடாரத்தை அமைச்சுத்தார். கடுமையான சூடு, ரமலானுடைய மாதம், கடுமையான சூடு. 4 கம்ப நாட்டினாங்க, மேல ஒரு மறைப்பை போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இதுக்குள்ள இருங்க, உங்களோட வேலை அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறது மட்டும்தான், துஆ செய்யறது மட்டும்தான். நீங்க எங்கள்கிட்ட இருந்து பார்க்கிற விஷயம் கண் குளிர்ச்சி எதை செஞ்சா கிடைக்குமோ அதை மட்டும் தான் நீங்க பாப்பீங்க யா ரசூலல்லாஹ். உங்களை நாங்க வேதனை கண்ணீர் வடிக்க வைக்க மாட்டோம். எவ்வளவு ஒரு சந்தோஷம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்திருக்கு. கூடாரத்துக்கு சொல்லக்கூடிய பேர் அரபுல அரீஷ், அரீஷ் கூடாரத்துக்கு. இன்றைக்கு கூட பார்க்கலும், உம்ராக்கு போனா கூட பத்ர் யுத்த களத்துக்கு அழைச்சு போறது வளமை. அப்ப அங்க பார்க்கலும் மஸ்ஜிதுல் அரீஷ்னு சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூடாரம் அமைச்சு கொடுத்த அந்த இடம் தற்போது ஒரு பெரிய ஒரு மஸ்ஜிதாக அமைக்கப்பட்டிருக்கு, அடையாளத்துக்காக, ஞாபகத்துக்காக வேண்டி. அதுக்குள்ள இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சு கொண்டிருந்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ முழுக்க யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். வாழ்க்கையில பாடம் பெறுங்க. சில சிறிய சிறிய துஆக்கள் இருக்கிறது, அற்பமா மட்டும் நினைச்சிட வானம். நீங்க மனத்தியால கணக்கு இருந்து கேட்கிற துஆவை விட நொடி பொழுதுல நீங்க கேட்கிற துஆ மிக வேகமாக அல்லாஹ் கிட்ட போகும். அப்படியான ஒரு பவர்ஃபுல் துஆ யா ஹய்யு யா கய்யூம். நீங்க ஒன்றுமே கேட்க தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நோவினம் வந்திருக்குது, யாருமே உதவ முடியாத ஒரு நேரம், மிக கஷ்டம், நெருக்கடியான ஒரு நேரம், பிரச்சனையோ பிரச்சனை. அப்படியான நேரத்தில் நீங்க அல்லாஹ் கிட்ட கையை தூக்குறீங்க, வேற ஒன்றும் கேட்கல. யா ஹய்யு யா கய்யூம். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, யா ஹய்யு யா கய்யூம். இந்த துஆவை நீங்க ஓதினீங்கடா, இந்த துஆவுடைய அர்த்தம் யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே நிலையானவனே, நித்திய ஜீவனே நிலையானவனே. இந்த வார்த்தை அல்லாஹ்க்கு மிக விருப்பம், அல்லாஹ்க்கு மிக விருப்பம். இந்த வார்த்தை அல்லாஹ் கிட்ட நாங்க சொன்னா, முறப்பாடு செஞ்சா நிச்சயமாக அல்லாஹ் எங்கட பிரச்சனையை நீக்குவார், எங்கட தொல்லையை நீக்குவார். கஷ்டமான நேரம் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். பத்ருடைய யுத்த காலத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் இறக்கியது இந்த துஆவுடைய பரக்கத்தை கொண்டு. எப்படின்றதை நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடாரத்திலிருந்து துஆவோடு இருக்கிறார்.
இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அபூஜஹல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் தான் அபூஜஹல்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுடைய காலம் அவனை விட ஒரு வேதனை நோவினை கொடுத்தவங்க யாருமே இருக்கல. அந்த அளவுக்கு வேதனை கொடுத்த அபூஜஹல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தலையில கல்ல போட்டு நசுக்குவேன்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஅபே அபீ தாலிபிலே 3 வருடங்கள் சமூக பகிஷ்காரம் அடைத்து வைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவன் அபூஜஹல். இது போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பலவிதமான நோவினைகள் கொடுத்தவன் அபூஜஹல். இந்த உம்மத்தினுடைய முதல் ஷஹீத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அவருடைய குடும்பத்தையும் அழித்தொழித்தவன் அபூஜஹல். இப்படியெல்லாம் சித்திரவதை இந்த உம்மத்தினர்களுக்கு செய்தவன் தான் அவன். இப்ப 2 சிறுவர்கள் வாராங்க. 2 சிறுவர்கள் வாராங்க. சின்ன வயசு. வாழை இடுப்புல சொருகினா கீழே படுகுது, வாழை இடுப்புல கொழுவினா கீழே படுகுது. அப்படியான சின்னவங்க 2 பேர் வாராங்க யுத்தகலத்துக்கு வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. 2 பேரும் வந்து 2 கையை பிடிச்சு கேட்டாங்க, சாச்சா அபூஜஹல் ஒருத்தன் நபி அவங்களுக்கு ஏசினானா? அபூஜஹல் ஒருத்தன் மக்காவில் இருக்கிற நேரம் நபி அவங்களுக்கு ஏசினானாமே, மோசமான வார்த்தையெல்லாம் சொன்னானே, அவன் யாரு வந்திருக்கிற அபூஜஹலை பதம் பார்க்கிறதுக்கு? 2 சிறுவர்கள் ஏன் வந்திருக்கிறாங்க? பாப்பா கேசினதுக்கு இல்ல, உலக தூதர் சொர்க்கத்தின் தலைவர், நாம் எல்லாம் எம் உயிரை விடவும் நேசிக்க வேண்டிய ஒரு உத்தமர் எம் பெருமானாருக்கு ஏசி விட்டார் என்ற வேதனையிலே வந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உணர்வை கொடுத்தது யாரு? இந்த உணர்வு கொடுத்தது அந்த சின்ன புள்ளட அந்த பிஞ்சு உள்ளத்தில அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை உண்டாக்கியது யாரு? அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள். கண்ணியமான பெற்றோர்களே, எம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து வைத்திருக்கிறோம்? அன்பு நபியை பற்றி தெரியுமா? நபி அவருடைய நேசம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்குதா? சுன்னாக்களை பற்றி சொல்லிக் கொடுத்து இருக்கிறீர்களா? நபியுடைய சரித்திரங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி என்னதான் தெரியும்? உலகத்தை பற்றி தெரியும், நடிகனை பற்றி தெரியும், பிளேயரை பற்றி தெரியும், எத்தனையோ விடயங்கள் உலகத்தை பற்றி படித்து கொடுத்திருக்கிறீர்களே, எம் பெருமானாருடைய அதாவது நேசம் உள்ளத்தில் இறங்குவதற்கு எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள்? அந்த புள்ள 2க்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நேசத்தை உள்ளத்திலே இறக்கி இருக்கிறார்கள் பெற்றோர்கள். அதனால தான் அந்த புள்ள 2 பேரும் வாராங்க. நபி அவங்களுக்கு ஏசிரவன் வந்திருக்கிறான், மக்காவுல இருந்து கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. வாலிப பெண்களுடைய நிலை, வாலிப சகோதரருடைய நிலை, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருக்குதா? எல்லாமே கேள்விக்குறி. இன்றைக்கு உலகத்தையும் உலகத்துடைய விடயங்களையும் நேசிப்பவர்கள் இருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பவர்கள் உண்மையில் இருப்பார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி அவருடைய வாழ்க்கை என்பது மிக லேசாக இருக்குமே. ஏன் பெண்களுக்கு இந்த ஹிஜாபுடைய வாழ்க்கை கஷ்டம்? ஏன் பெண்களுக்கு தன்னை மூடி மறைத்து போவது கஷ்டம்? ஏன் அழகுக்கும் அலங்காரத்துக்குமாகவே தன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்கள்? இன்றைக்கு நவீன உலகம் அப்படித்தான் இருக்குது. ஏன் காரணம்? அல்லாஹ் ரசூலுடைய அன்பு உள்ளத்திலே இல்லை. கண்ணியமானவர்களே, இன்றைய நாளை பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய பெண்கள் சமூகம், அவர்கள் தான் இந்த உம்மத்தின் முத்துக்கள். நாளை மறுமையில் நீங்கள் கரம் பிடிக்க போகிறீர்கள் சொர்க்கத்திலே ஒரு பெண்ணை என்றால் அது யார்? உங்கள் தலைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களை நீங்கள் கரம் பிடிப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி இல்லாமல் உங்களால் பிடிக்க முடியாது. யாரையும் நீங்கள் பிடித்திருக்கலாம் கரம், ஆனால் சொர்க்க தலைவியை பிடிப்பதற்கு என்று ஒரு தரம், ஒரு தகுதி இருக்கிறது, குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன் தான், தகைமை தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. எப்படி வாழ்ந்தார்கள்? இன்றைக்கு மாதிரி இந்த காஸ்மெட்டிக்கும் அதுக்கும் இதுக்கும் மயங்கியவர்கள் அல்ல, தன்னை அலங்கரித்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் சொன்னானே, வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, பெண்களே உங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீங்க. வாழ்ந்தார்கள் அப்படி.
உங்கள் மந்தானைகளாலே உங்கள் மார்புகளை மறைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்தவங்க அவங்க. யா அய்யுஹன் நபி குல் அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. நபியே, உங்களோட மனைவிக்கு உங்களோட புள்ள குட்டிக்கு முஃமின்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்க, ஜில்பாப் மூலமாக தன்னை மறைச்சு கொள்ள சொல்லி. அந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. பெண்களே, உங்களோட காலை அடிச்சு நடக்காதீங்க, ஏன் அங்கேயும் அலங்காரம் இருக்குது, வெளிப்பற்றும். இப்படி வாழ்ந்தவங்க உங்களோட தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த தகைமைகள் இருந்தால்தான் நாளை மறுமையில சொர்க்கத்துல கரம் பிடிக்க முடியும். அதுக்குரிய வாழ்க்கை வாழுங்க தாய்மார்களே, சகோதரிகளே. அப்படியானவர்களாக வாலிப பெண்களை, உங்களோட பெண் குழந்தைகளை உருவாக்குங்கள். வெட்கத்தை கொடுத்து உருவாக்குங்கள். குர்ஆனிய பெண்களாக அவர்களை உருவாக்குங்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிய பெண் குழந்தைகள் போல வெட்க சுபாவம் உள்ளவர்களை உருவாக்குங்கள். ஹிஜாப் சரியாக வந்துட்டாலே வெட்கம் வந்துடும். ஹிஜாப் வந்துட்டாலே வெட்கம் வந்துடும். கண்ணியமானவர்களே, ஈமானை என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இழந்து விடவே கூடாது. ஈமானை இழந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்தில் நான் தோல்வியை முகம் கொடுக்க போகிறேன், தோல்வியை முகம் கொடுக்க போகிறேன் என்றுதான் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய கரத்தை பிடிக்கிறார். அந்த ரெண்டு புள்ளை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்ச நேரம் கேட்கிறாங்க, அபூஜஹலை காட்டித்தாங்க. அபூஜஹல் பெருமையோடு வாரான், அவனுடைய ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அகங்காரத்தோடு வருகிறார். வரக்கூடிய நேரம் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு காட்டி கொடுத்தாங்க, நீங்க தேடுற அந்த இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அந்த வாரம்பார், அபூஜஹல் அந்த வாரம்பார். காட்டினதோட எந்த பேச்சும் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே ஓட்டம். வாள் கீழே உரசுப்பட்டு போகுது. அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஓடக்கூடிய வேகத்துல வாளுடைய முனை கீழே படுறதுனால புழுதி பறக்குது. அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு வேகம். இந்த வேகத்தையும் விவேகத்தையும் கொடுத்தது யார்? பெற்றோர்கள். இது வெறித்தனம் அல்ல, ஈமான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்றென்றால் விடமாட்டோம். நாங்களா விட்டுருவோமா? எவனோ ஆயிரத்தை பேசி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்றென்றால் எம் உயிரை வேண்டும் என்றாலும் நாம் கொடுப்போம். அந்த உணர்வோடு வாழ வேண்டியவர்கள் நாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒருவன் ஏசி விட்டான் என்றால் எந்த தரத்தும் எந்த மட்டத்துக்கும் போவோம் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே முடிவெடுங்கள். குந்திட்டு நீங்க துவா செய்யறதல்ல, அதற்குரிய அடுத்த கட்டத்துக்கு நாம் போக வேண்டும். எமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரை கேலி சித்திரம் வரைந்து ஒருவர் கேவலப்படுத்தினார் சில காலங்களுக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதருடைய விடயத்துல கையடிச்சவன் யாரும் இப்ப அடுத்த பக்கத்துல இல்ல, எல்லாரும் உள்ளுக்கு. எல்லாரும் எங்க? இஸ்லாத்துக்குள்ள. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆது, யாரும் வெளியில போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது படத்தை கேலி சித்திரமா வரைஞ்சு இணையதளங்கள் எல்லாம் பரப்பி கேவலப்படுத்தி கடைசி என்ன நடந்துச்சு? இரவுல கனவு காண்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரோடு வந்து பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவன் பேசுகிறார், அவரும் பேசுகிறார், இருவரும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சில உபதேசங்களை அவர் கேட்டார். விடிந்தெலும்புகிறார். உள்ளத்திலே வேதனை, இப்படியான ஒரு அநியாயத்தை செய்து விட்டேனே. அவசரமாக உரியவர்களை சந்தித்தார். நான் உடனே இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும், அன்பு நபியை பார்க்க வேண்டும், மதீனாவுடைய மண்ணுக்கு போக வேண்டும். புறப்படுகிறார், மதீனாவுக்கு வருகிறார், இஸ்லாமியராக வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜியாராவுக்கு முன்னாலே நின்று கண்ணீர் வடித்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் விளையாட்டல்ல. ஒன்று அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் அல்லது இஸ்லாத்துக்குள்ள எடுப்பான். யார் மாதிரி? ஒன்று தண்டனை கொடுக்கிறண்டா அல்லாஹ் இவனுக்கு யார் அபூஜஹலுக்கு கொடுத்த மாதிரி கண்ணியத்தை கொடுக்கிறண்டா உமர் ரலியல்லாஹு கொடுத்த மாதிரி, உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி. ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு தானே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுத்துடணும். கொடுத்தான் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு, அபூஜஹலுக்கு கொடுக்கல அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் எம்முடைய உச்சம் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்பிலும் ஓட வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே,
என்றும் விட்டுவிடக் கூடாது. அப்படியான உணர்வோடு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். இந்த பச்சிலம் பாடகர்கள் இருவரும் ஓடுகிறார்கள். ஓடியவர்கள் அபூஜகல் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒட்டகத்தின் காலை ஒருவர் வெட்டுகிறார், ஒட்டகம் சரிகிறது, அடுத்தவன் கழுத்தை வெட்டுகிறான். கீழே விழுந்த அபூஜகில் துடிக்கிறான். உயிர் பிரியும் தருவாய், உயிர் பிரியும் தருவாய். சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்டினாங்க. வெட்டி ஒரு தட்டுல வச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால கொண்டு வந்து கொடுத்தா, யா ரசூலல்லாஹ், ரஅசுல் குஃபர், குஃபருடைய தலை இதோ உங்களுக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதர் பிடிச்ச அவுசுப்பி சொன்னாங்க, ஹாதா ஃபிரௌன் ஹாதிஹில் உம்ம, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் தான் இவன். யார் இவனை கொண்டது? ரெண்டு சிறுவர்களை கொண்டு வந்து நிப்பாட்ட, இவங்களா கொண்டாங்க? நான் தான் கொண்டேன்டார். அடுத்தவர் சொல்ற நான் தான் கொண்டேன். இதுல ஒருத்தர் காலை வெட்ட, அவங்க அடுத்தவர் கழுத்தை வெட்டினார். இப்ப ரெண்டு பேரும் சண்டை. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வெட்டினீங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கொண்டீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் சொல்லி துஆ செஞ்சு அனுப்பினார். கண்ணியமானவர்களே, பால் எடுத்து வெட்டவெல்லாம் போக தேவையில்லை, அந்த காலம் முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய குணங்களை காட்டுங்கள். இஸ்லாம் அல்லாதவர்களாக இன்று இருக்கக்கூடியவர்கள் உண்டும், அப்படியானவர்கள் அல்ல. குணத்தை காட்டினாலே அவர்கள் இறங்கி விடுவார்கள். அப்படியான உள்ளமுடையவர்கள் இருக்கிறார்கள். எம்முடைய குணங்கள் மோசமாக இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் மோசம், அவரோடு இருக்கும் உறவுகள் மோசம், பேச தெரியாது. ஒரு பிரச்சனை, பாதையில் போகும் போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து உண்டானால் கூட எம்மவர் பேசக்கூடிய வார்த்தை விரண்டு ஓடி விடுவார்கள். இவனெல்லாம் ஒரு முஸ்லிமான்னு கேட்கிற அளவுக்கு. அதனால அழகான குணங்களை காட்டி, இதுதான் எம் பெருமானாருடைய குணம் என்பதை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் மீது நல்லெண்ணத்தை உண்டாக்குவதுதான் உண்மையான முஃமினுடைய பண்பாக இருக்கு. அப்படி உருவாக்கினவங்க தான் சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, இந்த கட்டம் முடிஞ்சாச்சு. அபூஜஹலுடைய விஷயம் முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப தேவைப்படுகிறது, அவசரமாக வேகமாக இன்னும் யுத்தம் புரிய வேண்டும் என்ற தேவை வருகிறது. தெரியும் நபி அவங்களுக்கு, சொர்க்கத்தை காட்டினா, சொர்க்கத்தை வர்ணித்தால் என்னுடைய தோழர்கள் இன்னும் உற்சாகமாகுவார்கள். சொர்க்கத்தை காட்டினா, சொர்க்கத்துடைய இன்பங்களை சொன்னா உற்சாகமாகுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி, குமு இலா ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவு அகலமுள்ள, வானம் பூமி அகலத்தை இன்னைக்கு யாரும் கண்டுபிடிக்கல, அந்த அளவுக்கு அகலமுள்ள சொர்க்கத்தின் பக்கம் எழும்பி விரைஞ்சு வாங்க. தேவைப்படக்கூடிய நேரம் சொர்க்கம் வேண்டுமெண்டா நீங்க இந்த நேரத்தில் சும்மா இருந்து சரி வராது, புறப்பட்டு வாங்க என்ற அழைப்பு, சொர்க்கத்துடைய அழைப்பை விடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பல நாட்கள் பசியோடு இருந்த சஹாபி திண்டு கொண்டிருக்கிறாங்க ஈச்சப்பழம். இந்த வார்த்தை கேட்குது, சொர்க்கத்துடைய அழைப்பு வருகிறது. இன்னைக்கு எங்களுக்கு எத்தனையோ சொர்க்கத்துடைய அழைப்பு வந்தாச்சு. சொர்க்கத்துடைய அழைப்பு ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைஞ்சு வா. அந்த வெற்றி தான் சொர்க்கத்துடைய வெற்றி அழைக்கப்படுகிறது. நிறைய ஆண்களுக்கும் கேட்கல, பெண்களுக்கும் கேட்கல. அந்த வெற்றி வெற்றியா விளங்கல்ல. வியாபாரத்தை வெற்றியாக ஆக்கினார்கள், கைவாரை வெற்றியாக ஆக்கிறார்கள், ஊர்பலாய் கழுகிறது வெற்றி, விளையாட்டு வெற்றி. என்னென்ன உலகத்துடைய காரியங்கள்ல வெற்றி காண்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் உண்மையான வெற்றியின் பக்கம் அழைக்கிறான். அதுதான் தொழுகை. வந்து சேர்ந்துடு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கேட்கிற அந்த வெற்றிக்கே வர தயார் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க, சொர்க்கத்தின் பக்கம் வாங்க. உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழும்பினாங்க. கையில ஈச்சம்பழத்தை தூக்கி வீசிட்டு பகின் பகின், சந்தோஷம் கூடி அந்த வார்த்தை பாவிச்சார். மிக சந்தோஷம். ஏன்? சொர்க்கம் வானம் பூமி அளவு அகலமா, அவ்வளவு விசாலமான சொர்க்கமா? அவங்களோட கற்பனை போகுது. இவ்வளவு விசாலமான சொர்க்கம். உலகத்துல ஒரு பர்ச்சேஸ், ஒரு 2 பர்ச்சேஸ் என்றாலே அடிச்சுட்டு சாகுறான். அட, வானம் பூமி அளவு சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தரப்போறான்டா, அது சாதாரணமா? ஆசைப்பட்டு எழும்பினான். எழும்பி அந்த கால் அடிச்சாங்க. ரக்லன் இலல்லாஹி பிகைரி ஜாதின் இல்ல துகா வ அமலல் மஆதி. 2 விஷயத்தை சொல்லிட்டு ஓடினாங்க. கையில ஆயுதம் இல்லை, பெரிய அளவுல சக்தி உள்ள ஒரு சஹாபியும் அல்ல. 2 சக்தி இருந்துச்சு. 2 சக்தி. இந்த சக்தி எங்கள் அதிகமானவர்கள்ட்ட இல்லாத சக்தி.
இந்த ரெண்டு சக்தியையும் எடுத்துக்கொண்டு நான் போறேன் என்றார். இலல்லாஹி பிகைரி ஸாதின், எந்த ஒரு கட்டுச்சாதகம் இல்லாம நான் போறேன் அல்லாஹ் கிட்ட. இல்ல துகா, தக்வாவையும், அமலுல் மஆத், எந்த நாள் நான் மீண்டும் அல்லாஹ்விடம் போகிறேனோ அந்த கபருடைய நாளைக்காகவும் மறுமையுடைய நாளைக்கான தயாரிப்பு அமல்களோடு நான் போகிறேன். இந்த ரெண்டும், தக்வாவும் மறுமைக்குரிய அமல், கபருக்குரிய அமலோடு நான் போகிறேன். இதை தவிர வேற எந்த கட்டுச்சாதம் என்ற கையில் இல்லைண்டா. கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தை அடையணும் என்றா இந்த ரெண்டு கட்டுச்சாதகத்தை உலகத்தில் சம்பாதிச்சு. வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, உலகத்தில் நீங்க எத்தனை டிகிரி எடுத்தும் வேலை இல்லை, எவ்வளவு பெரிய பட்டம் படிப்பு படிச்சும் வேலை இல்லை. தக்வாவையும் மறுமைக்குரிய அமல், கபருக்குரிய அமல்களை நீங்க கைவிட்டீங்க, அடுத்த ஆட்டம் ஒவ்வொரு கட்டமும் தோல்வியும் கேவலமும் தான். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. பலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையை சந்தர்ப்பமாக கொடுத்து உலகத்தை உலகத்துக்காகவே வாழ்ந்தார்கள். உலகத்தை உலகத்துக்காகவே வாழ்ந்தார்கள். எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள்? ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஒரு வார்த்தை, யா முஹம்மத் யாதி அக்வாமு மின் உம்மத்திக யபீஊன தீனஹும் லிஅரதின் மின துன்யா கலீல். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட உம்மத்தில ஒரு பின்தோன்றல் வருவார்கள், உலகத்துக்காக வேண்டி தீனையே விட்டு விடுவார்கள். அல்லாஹ் எங்களை எல்லாம் பாதுகாக்கிறோம். உலகத்துக்காக தீனையே விட்டு விடுவாங்க, தீனை விட்டுடுவாங்க. தராவிக வித்தாச்சிதி, நோம்ப வித்தாச்சிதி, ரமதானுடைய மாதம் இரவு அமல்களோடு கழிக்க வேண்டிய சந்தர்ப்பம். இன்றைக்கு எல்லா கடையும் திறந்து வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரம் லட்சங்கள் கோடிகள் லாபம் எடுத்தாலும் இந்த இரவுடைய நன்மையை அடைய முடியுமா அவர்களால்? வீணாக்கிடாதீங்க வியாபாரிகளே, வீணாக்கிடாதீங்க உங்களோட நாள்களை, ரமதானுடைய இரவுகளை அமல்களை கொண்டு ஆயாத்தாக்குங்க. இன்னைக்கு 17ஆம் இரவு, 20 தாண்டினா ஒற்றைப்படை வந்துவிடும். 21, 23, 25, 27, 29 ரமதானுடைய காலத்தில், மாதத்தில் மிக முக்கியமான கட்டம். 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்குரிய ஆயத்தத்தை இப்போதே இருந்து நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அது அமல்களை இப்போதே இருந்து நீங்கள் தயாராக வேண்டும். தவற விட்டு விட்டு நஷ்டவாளிகளாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆமீன் அர்த்தம் என்ன? ரமலானுடைய மாதம் வந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, யாருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்கிடுவானாக கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் படியில் ஏறும் போது ஆமீன் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கும். ரமலான் வந்து இன்னும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க நேரம் எடுக்கல, இன்னும் மன்னிப்பு கேட்க நேரம் எடுக்கல. ரமலான் வந்து அல்லாஹ் கிட்ட ரஹ்மத்தை கேட்க நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. எப்ப கிடைக்க போகுது? ரமதான் நாளை மறுமையிலே ஒன்று எமக்கு சிபாரிசு செய்யும் அல்லது எதிராக வந்து நிற்கும். அதனால கவனமாக இருக்கும். எஞ்சிய காலங்களையாவது தௌபாவோட அமல்களோட கழிக்கிறதுக்குரிய முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உமர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு சொன்ன விஷயம் 2. இந்த 2 தவற விட்டுற கூடாது. மௌத் வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்க வேண்டிய 2 விஷயம். உலகத்துல நீங்க ஏழையா வாழ்ந்து மௌத்தாகிறது கேவலம் அல்ல. வாகனம் இல்ல, கிழிஞ்ச உடுப்பு, பழைய உடுப்போட தான் போறீங்க. 2 உடுப்பு 3 உடுப்பு தான் இருக்குது. ஏழை மனுஷன், மக்கள் பார்த்தா அருவருப்பு படுவாங்க, பரவாயில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விடவா அறிவரவு படுற அளவுக்கு அல்லாஹ் எங்களை வச்சிருக்கிறார். அவங்கள பார்த்து அபூஜஹல் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிலாலே காபாவுக்கு மேல ஏறி பாங்க சொல்லுங்கண்டா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்த அல்லாஹ். யாரும் ஏறாத இடம். ஈமானையும் தக்வாவையும் அமல்களையும் கொண்டு அல்லாஹ் ஏற வைத்த இடம் அது, உயர்த்திய இடம் அது. அபூஜஹல் என்ன சொன்னான்? பொறாமக்கார, இந்த கருப்பு காகத்தை தானே ஏத்தணும்டா. அவன் பார்வையில கருப்பு காகம். இது மாதிரி முனாஃபிக்கள் எம்நிலை இல்லாமல் அல்ல, உங்களை வெஞ்சிப்பார்கள், குத்தி காட்டுவார்கள், எல்லாம் பிச்சைக்காரண்டுவாங்க, எல்லாம் பெரிய என்னமோ ஒன்றுமே இல்லாதவன், கை நீட்டி திரிவன், பரவாயில்லை. பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்களே, அல்லாஹ் எப்படி கண்ணியம் கொடுத்தான்? இஸ்தாகத்தில் ஜன்னத்து இலா ஸலாஸா, 3 பேரை சொர்க்கம் விரும்பியது.
நாங்கெல்லாம் சொர்க்கத்தை விரும்புறோம். ஆனா எங்களை சொர்க்க விரும்புதுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? எனக்கு முடியாது, உங்களாலையும் முடியாது. ஆனா 3 பேரை சொர்க்கமே விரும்புது. அதுல ஒருத்தர் பிலால் சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரை சொர்க்கம் விரும்புது. 3 பேரும் பலகீனர்கள் உலக மட்டத்தில். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூலி தொழில் செஞ்சவங்க, பிலால் ரலியல்லாஹு ஹபஷி அடிமை, அம்மார் ரலியல்லாஹு சாதாரணமான ஒரு ஏழை வாலிபன். அல்லாஹ் எங்க கொண்டு வச்சா? சொர்க்கம் விரும்பும் 3 சஹாபாக்கள். அந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எதை கொண்டு? தக்வாவையும் அமலை கொண்டு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அன்பார்ந்தவர்களே, இந்த துஆவை சொல்லி ஓதிக்கொண்டு வெளியாகி ஓடினாங்க. யுத்த களத்துக்கு இறங்கினாங்க. வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். பாக்கேலும் பத்ர் யுத்த களத்துக்கு போனா சுஹதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல 14 சுஹதாக்களுடைய பெயர்களை உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அன்ஹுவோட பேரும் இருக்கு. கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். பத்ருடைய சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள், சந்தேகமே கிடையாது. இஸ்லாத்துக்கான முதல் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள். அந்த அவர்களுடைய தியாகம் மட்டும் இல்லை என்றால் இஸ்லாத்துடைய நிலையே இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்புக்கு உடனே பதில் கொடுத்தார்கள். உடனே இறங்கினார்கள். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அடுத்த கட்டம் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்டார்கள். நானும் நீங்களும் நிச்சயம் ஒரு நாள் மரணிக்கவிருக்கிறோம், சந்தேகமே கிடையாது. பலர்கள் பலவிதத்தில் வாழுகிறார்கள். யார் யார் எப்படி வாழுகிறாரோ அதே நிலைமையில் தான் அல்லாஹ் மௌத்தை வைப்பான். சகோதரர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் ஈமானோடும் அமல்களோடும் மரணிக்க வேண்டியவர்கள். கடைசி நேரம் சுஜூதிலே மரணிக்க வேண்டியவர்கள், குர்ஆனோடு மரணிக்க வேண்டியவர்கள், அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வடித்த நிலைமையில் மரணிக்க வேண்டியவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டியவர்கள், மலக்குமாருடைய சுப செய்தியோடு மரணிக்க வேண்டியவர்கள். எப்படியான வாழ்க்கை வாழுகிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? நீங்கள் எல்லாம் யார்? இந்த இஸ்லாத்துக்கு மிக முக்கியமான தூண்கள் நீங்கள். அன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முக்கியமாக அதாவது தாவாவுக்காக வேண்டி, இந்த தீனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி உதவியாளர்களாக இருந்தவர்கள் வாலிபர்கள். இன்றைய வாலிபருடைய நிலை என்ன? மாஷா அல்லாஹ், இந்த மஹல்லாவுல வாலிபர் நிறைஞ்சிருக்கிறது கண்ணுக்கு வழங்குது. அல்லாஹ் அந்த வாலிபருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். பெண்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையிலும் பரக்கத் செய்யட்டும். வாலிபர்களை நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கடா, பெற்றோர்களே பெருமைப்படுங்க, நீங்க சாதிச்சிட்டீங்க. உங்களுக்காக வேண்டி அழக்கூடிய பிள்ளை நீங்க உருவாக்கிட்டீங்களா? உங்களை விட சாதனை படைச்சவங்க இந்த பூமியில யாருமே கிடையாது. உங்களோட உயிர் வாழ்க்கையில மௌத்துக்கு பின்னாலேயும் உங்களுக்காக வேண்டி அழக்கூடிய பிள்ளை நீங்க விட்டுட்டு போங்க. ஈமான்தாரிகளை வளர்த்துட்டு போங்க, தக்வாதாரிகளை வளர்த்துட்டு போங்க. சஃப்ல இருந்து உங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கணும் புள்ள. அதே போலதான் வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்காக வேண்டி தஹஜ்ஜுடைய தொழுகையில ஒவ்வொரு தொழுகையிலும் கண்ணீர் வடிச்சு துஆ செய்யற தாய் தந்தை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்களோட பாக்கியசாலி வேறு யாருமே கிடையாது. ஈமான்தாரியாக வாழ்ந்து மரணிச்சுவிடும் சகோதரர்களே, தாய்மார்களே. இந்த பத்ர் யுத்தம் கடைசி கட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, என்னுடைய தோழர்கள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள், 14 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை. உடனே கையை தூக்குறாங்க அல்லாஹ் கிட்ட. அரீஷ் என்ற கூடாரத்திலிருந்து வெளியே வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை ஒரு தலைப்பாக தோல்ல போட்டிருப்பாங்க. கையை தூக்கினாங்க. நான் மேல சொன்ன துஆ யா ஹய்யு யா கய்யூம் கேக்குறாங்க. கழுத்து வரைக்கும் தூக்கினாங்க, தோல் வரைக்கும் தூக்கினாங்க, கழுத்து வரைக்கும் தூக்கினாங்க, காது வரைக்கும் தூக்கினாங்க, தலை வரைக்கும் தூக்கினாங்க, தலைக்கு மேல தூக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவைகள் எந்த அளவுக்கு மிகைக்குதோ, அவசரம் அல்லாஹ்வுடைய பக்கத்திலிருந்து உதவி வேணுமோ, சகோதரர்களே, தாய்மார்களே, படிப்பினை பெற்றுக்கோங்க. நீ உங்களுக்கு அவசரமான உதவி வேணுமா? தலைக்கு மேல கையை தூக்கி துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய உதவி வேகமா வரும் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் யுத்த காலத்தில் எங்களுக்கு படிச்சு தந்த, உம்மத்துக்கு படிச்சு தந்த பாடம். தூக்கினாங்க. தலையில கழுத்தில போட்டிருந்த தலப்பா கீழே விழுகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. வந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அந்த சால்வையை தட்டி விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை தோள்ல போட்டுட்டாங்க.
அபுஷர் யா அபூபக்கர், அபூபக்கரே சுப செய்தி பெறுங்க, அத்தாக்க நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தாச்சு. அபூபக்கரே என்ன கேட்டாங்க நபி அவங்க துஆ? யா ஹய்யு யா கய்யூம், அவ்வளவுதான். யா ஹய்யு யா கய்யூம் மடக்கி மடக்கி கேட்டாங்க, மடக்கி மடக்கி கேட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டாங்க. அந்த நேரம் தான் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னால வந்த நேரம், அபூபக்கரே அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்தாச்சு, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்தாச்சு. அதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 மலக்குமார்களோடு குதிரையிலே வெளியாகி வருகிறார்கள், இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணால கண்ட விஷயம். இறங்குறாங்க பத்ர் யுத்த காலத்துல. இன்னைக்கு போனா பார்க்கலாம், ஜபலுல் மலாயிகா என்ற ஒரு மலை இருக்குது, தனி மணல் மேடான மலை. அந்த மலைக்கு மேலதான் அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் இறக்கினான். முதலாவது அல்லாஹ் சொல்றான் 1000 மலக்குமார்கள் இறக்குவேன். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் 3000 மலக்குமார்கள் இறக்குவேன். அடுத்து அல்லாஹ் சொல்றான் 5000 மலக்குமார்கள் இறக்குவேன். உங்களுக்கு வேற எந்த போர்சஸும் பூமியுடைய போர்சஸ் தேவையில்லை, யாரும் உதவியாளர்கள் தேவையில்லை, வான் படை நான் அனுப்பி வைக்கிறேன். ரப்புல் ஆலமீன் ஈமானுக்கு ஏற்ற அமைப்பிலே அனுப்பி வச்சான். இது யாரால முடியும் சகோதரர்களே, தாய்மார்களே? எம்மால் மட்டும்தான் முடியும். வானில் இருந்து மலக்கை இறக்குவதற்கு எம்மால் மட்டும் முடியும், அதுவும் ஈமானை கொண்டு மட்டும்தான் முடியும். நீங்கள் பலகீனர்கள், பரதேசிகளாக இருக்கலாம், உங்களுடைய ஈமான் உறுதி என்றால் எப்படியும் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். அல்லாஹ் எனக்கிற மலக்குமார்கள் சும்மா அனுப்பல்ல. இது யூஹி இலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்பினான். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு வஹி அனுப்பினான். எப்படி? நீங்க அவங்களை எப்படி அடிக்கணும்? ஃபௌகல் அனாக், கழுத்துக்கு மேல வெட்டணும். வதரிபு மின்ஹும் குல்ல பனான், ஒவ்வொரு நரம்பா தடிக்கணும். அல்லாஹ்ட ட்ரைனிங், அல்லாஹ் கொடுக்குறான் அவங்களுக்கு பயிற்சி, அல்லாஹ் கொடுக்குறான் பயிற்சி. கழுத்துக்கு மேல வெட்டுங்க, நரம்பு வெட்டுப்பட வெட்டுங்க அல்லாஹ் சொல்றான். ஃபஸப்பித்துல் லதீன ஆமனூ சஉல்கி ஃபீ குலூபிஹிம் அல்லதி கஃபரு ருஅப. நீங்க அவங்களுக்கு பக்க பலமா இருக்கணும். நான் என்ன செய்வேன்? அந்த குஃபாருடைய உள்ளத்துல நான் நடுக்கத்தை போடுவேன். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற, இஸ்லாத்துக்கு எதிரானவனுக்காக வேண்டி பாவிக்க சொல்லி அல்லாஹ் கொடுக்கிற மிக பெரும் ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த ஆயத்துக்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ருஅப், திடுக்கம், நடுங்குவான். சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நடுக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவதை விட மிக பெரும் ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே செயலிழந்து போகும். அந்த அளவுக்கு அல்லாஹ் உண்டாக்கும். ஈமான் இருந்தால் எங்கும் நீங்கள் போகலாம், எங்கும் வாழலாம். உங்களை யாராலும் மிகைக்க முடியாது, யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிய ஆறுதல் வார்த்தை இது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யுத்த களத்திலே பார்த்தோம், வாளை தூக்கி ஓங்குவதற்கு முன்னால் தலை கீழே விழுகிறது, யார் வெட்டியது என்று தெரியாது. பமா ரமைத இத ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்க வீசக்கூடிய நேரம் நீங்க வீசல்ல, நாங்க தான் வீசுறோம். அல்லாஹ் சொல்றான், குஃபார்கள் கூட கண்டார்கள், மலக்குமார்களுடைய வெட்டை கண்டார்கள். எல்லாம் முடியுது, திடுக்கம் நடுக்கம். அபூஜஹலுக்கு ஒன்றும் ஓடுதில்லை. இப்ப என்ன செஞ்சா அபூஜஹல் தெரியுமா? ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறான். ஓட வழி இல்லை, ஓட வழி இல்லை. அபூஜஹல் துஆ கேட்ட சந்தர்ப்பம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அபூஜஹல் துஆ கேட்டா அந்த பத்ருடைய யுத்த காலத்துல ஒரு ஓரத்துல போய் ஒத்தனுக்கு தெரியாம தூக்கினாங்க கையை. அல்லாஹ் கிட்ட கேட்கிறான், உதவி கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்தஸ்தஃபிஹு, அபூஜஹலே நீங்க எல்லாம் உதவி என்கிட்ட தேடினாலும் ஃபக்கத் ஜாஅகுமுல் ஃபத்ஹ், நபியே உங்களுக்கு வெற்றி வந்தாச்சு. வஇன் தன்தஹு ஃபஹுவ கைருல் லக்கும், இதோட நீங்க ஸ்டாப் பண்ணினா உங்களுக்கு நல்லது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரப்புடைய சவாலை பாருங்கள் சகோதரர்களே, தாய்மார்களே. எந்த காலம் எந்த எதிரிகள் வந்தாலும் சரி, பத்ருடைய யுத்தம் ஞாபகம் இருக்கட்டும். இந்த சவால் அன்று மட்டுமல்ல, ஈமான்தாரிகளாக வாழ்ந்தால் என்றும் அல்லாஹ்வுடைய சவால் உண்டு, முறியடிக்க முடியாது யாரால். வஇன் தன்தஹு ஃபஹுவ கைருல் லக்கும், இதோட நிப்பாட்டினா நலவா இருக்கும். வஇன் தஊது, அபூஜஹலே நீ மட்டும் திரும்பி யுத்த காலத்துக்கு வந்தேன்னு வை,
அல்லாட ஒரு எச்சரிக்கை. இது அபூஜஹல் வெட்டப்பட முன்னால எச்சரிக்கை அல்லாஹ்ட. என்னது? வ இன் தஊது நஊத், நீ திரும்ப வந்தண்டா திரும்பவும் என்ற படை வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். லன் துக்னி அன்கும் ஃபியத்துக்கும் வலவ் கஸரத், உட படை அதிகமானவங்க இருக்கிறீங்கன்னு பெருமை அடிச்சியே, அதிகமானவர்கள் இருந்தாலும் உனக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது என்னுடைய சக்திக்கு முன்னால். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரி, எல்லா காரியங்களும் மிகைத்தவன் நம்முடைய ரப்பு. நம்பிக்கை வைத்து வாழுவோம் சகோதரர்களே, தாய்மார்களே. ஈமானை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்திலே. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள். அல்லாஹ்வை நெருங்கினால் சாதிக்க முடியாத இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? செருப்புடைய வார இருந்தால் கூட ரப்பிடம் கேள் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுடைய உறவிலே நெருக்கமாக இரு என்பதற்காக சொன்ன வார்த்தை அது. கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பத்ர் யுத்தத்திலே வெற்றியை கொடுக்கிறான். அமோக வெற்றி. குஃபார்களில் 70 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெட்டப்பட்ட எல்லா காவிர்களையும் தூக்கி கொண்டு போய் பின்னால அந்த மஸ்ஜிதுல் அரீஷ் என்ற சொல்லக்கூடிய மஸ்ஜிதுக்கு பின்னால இன்றைக்கு கூட அந்த கிடங்குகள் இருக்குது, பின்னால போட்டு புதைச்சுடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் முடிஞ்சிட்டு சொன்னாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா கது வஜதுனா மா வஅத ரப்புனா ஹக்கா. எங்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்ச வெற்றியை தந்துட்டான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தோல்வி நீங்க அடைஞ்சிட்டீங்களா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் இறந்து போனார்களே, அவங்களோட நீங்க பேசுறீங்களே. நாம் பேசுவதை அவர்களால் செவிமடுக்க முடியும், அவர்களால் பதில் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வெற்றி மிக்க பத்ருடைய யுத்தம் நடந்த இரவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். திரும்பவும் அல்லாஹ்வுடைய பக்கம் வாழ்க்கையில் ஈமானிய பாடத்தை உண்டாக்குங்கள், ஈமானிய உணர்வை உண்டாக்குங்கள். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று பாருங்கள். நாமெல்லாம் வாளேந்தி யுத்தம் புரிய வேண்டிய தேவையே கிடையாது. துஆ இருக்கிறது நமக்கு. ஸலாஹுல் முஃமின் அத்துஆ, துஆ என்பது முஃமினுடைய ஆயுதம். அது ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என துஆவை கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே. எந்த கட்டத்தில் நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ்வும் வெட்கமுள்ளவன். நம்முடைய ரப் இருக்கிறானே வெட்கமுள்ளவன். நாமெல்லாம் கேட்கிறதுக்கு வெட்கப்படுவோம். நபியோ சொன்னாங்க, கேட்கலன்னா தான் அல்லாஹ் கோவப்படுறான். நீ அல்லாஹ் கிட்ட கேளு. அல்லாஹ் வெட்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் தெரியுமா? ஒரு அடியான் கையை தூக்குகிறான், ஒரு அடியான் கையை தூக்குகிறான் அல்லாஹ் இடத்துல. அந்த கையை வெறும் கையை அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். அல்லாஹ் தராம அனுப்ப மாட்டான். அதனால இன்னகமா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக் அலா மா கான மின்க ஃபலா உபாலி. அடியானே, நீ என் மீது ஆர்வம் வைக்கும் காலம் எல்லாம், மன்னிப்பு கேட்கும் காலம் எல்லாம் உன்னை மன்னிச்சுட்டே இருப்பேன், நான் பொறுப்படுத்தவே மாட்டேன் அல்லாஹ் சொல்லிட்டான். திரும்பவும் ரமதானுடைய மாதம், மன்னிப்புடைய மாதம், மன்னிப்புடைய பகுதியில் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறுவோம். ரப்பு இரக்கமுள்ளவன், மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எமக்கு தேவை. கடைசி மௌத்துடைய நேரம் அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் இல்லாமல் மரணித்து விடவே கூடாது. அல்லாஹ்வுடைய இரக்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும். எனவேதான் கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பான இரவிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். கேட்ட விடயங்கள் மௌத்து வரை ஞாபகம் இருக்கட்டும். அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளை அழைத்து வைத்து சொல்லிக் கொடுங்கள். ஜீன்தாரிகளாக நாமும் உருவாகி நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்கி கண் குளிர்ச்சியான குடும்பமாக வாழ்ந்து கண் குளிர்ச்சி மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்கி எல்லோரும் ஈமான்தாரிகளாக வாழ்ந்து மரணிக்கும் தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக. யாதா நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைச்சிடியா அல்லாஹ். சிறப்பான ரமதானுடைய மாதத்தை பாக்கியமாக தந்திருக்கிறாயா அல்லாஹ். எமக்கு உன்னுடைய அருள் கிடைப்பதற்கு பாக்கியமாக தந்திருக்கிறாயா அல்லாஹ். உன்னுடைய அருள் இல்லாமல் இந்த ரமதானை எம்மை விட்டும் கழித்து விடாதேயா அல்லாஹ். ரமதானிலே அருளை பெற்றவர்களில் எம் அனைவரையும் சேர்த்திடியா அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் ரமதானில் அருள் பெறாமல் தூரமாக இருக்கிறார்கள் ரப்பே. தன்னுடைய தொழில் என்று மட்டும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ நேர்வழி காட்டி அவர்களையும் உன்னுடைய அருளோடு சேர்த்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, மன்னிப்புடைய மாதத்தில் இருக்கிறோம். உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது. பாவ கரைகளோடு வாழ்ந்த பாவிகள் நாம் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நம்முடைய மௌத்தை பாவத்தோடு ஆக்கி விடாதே யா அல்லாஹ்.
நீ விரும்பக்கூடிய நல்லடியார்கள் பரிசுத்தவாளர்களாக எம்மை ஆக்கியமை மௌத்தாக்கி விடியா அல்லாஹ். ஃபித்னாவுக்குள் மாட்டி விடாமல் எம்மை மௌத்தாக்கி விடியா அல்லாஹ். அழகான மரணத்தை தந்து விடியா அல்லாஹ். கலிமாவுடைய மௌத்தை தந்து விடியா அல்லாஹ். சிறப்பான ரமதானுடைய மாதம் நரகத்துடைய வாயில்களை மூடி சொர்க்க வாயில்களை திறந்து வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். நரக விடுதலை கொடுக்கக்கூடிய மாதம் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, அந்த கொடூரமான நரகத்தை எம்மால் பொறுக்க முடியாது யா அல்லாஹ். உலகத்தின் ஒரு துளி நெருப்பு பாய்ந்தால் கூட எம் உடம்பில் தாங்க முடியாமல் இருக்கிறது யா அல்லாஹ். அதை விட 69 மடங்கு சக்தி மிக்க நரகத்தை நெருப்பை எம்மால் எப்படி தாங்க முடியும் ரப்பே? நாம் உணர்கிறோம் யா அல்லாஹ், பயப்படுகிறோம் யா அல்லாஹ். அன்பு நபி சொல்லி தந்திருக்கிறார்கள் ரப்பே, அந்த நரகை விட்டும் எம்மையும் எம் குடும்பத்தையும் பூரா உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ். இந்த சிறப்பான இரவிலே உன்னிடத்தில் கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எம்மில் யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ கவலைகளை நீக்குவாயாக, கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ கஷ்டங்களை நீக்குவாயாக, கடனோடு இருக்கிறார்களோ கடனை நீக்கி விடுவாயாக. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அந்த உள்ளங்களில் இருக்கும் ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. குடும்பங்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை உண்டாக்குவாயாக. நீ எமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகளை எம்முடைய கண் குளிர்ச்சியில் ஆக்கி விடுவாயாக. எப்படி முஆத் இப்னு அஃப்ரா, முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் அந்த 2 சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் அன்பு நபியுடைய நேசம் உயிராக இருந்ததோ அது போன்று உயிரான நேசம் உள்ள குழந்தைகளாக எம்முடைய குழந்தைகளை நீ ஆக்கி தந்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இந்த சிறப்பான இரவிலே உன்னிடத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். கபராளிகளான முஸ்லிம்கள் அனைவரையும் மன்னித்திடியா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சொலி ஆக்கி விடியா அல்லாஹ். எமக்கும் நல்ல முடிவை தந்து விடியா அல்லாஹ். கேவலமான முடிவை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்யா அல்லாஹ். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், சிறார்கள், அதே போல நிர்வாகிகள், உலமாக்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. இந்த உம்மத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கி அந்த உம்மத்துக்கு நல்லதுகளை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று அழைந்து இந்த ரமதானுடைய மாதத்தில் பல உலமாக்கள் நோய் நம்பலத்தோடு திரிகிறார்கள் யா அல்லாஹ். அவர் ஆரோக்கியத்தை கொடியா அல்லாஹ். எமக்கு மூத்த உலமாக்கள் எத்தனையோ பேர் நோயோடு வீடுகளிலே இருக்கிறார்கள் ரப்பே. அவர்களுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடியா அல்லாஹ். வாழ்க்கையில் பரக்கத்தை கொடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, ஏழைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த கண்ணீரை துடைக்கும் தனவந்தருடைய வாழ்க்கையை பரக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைவரையும் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். செழிப்பான வளமான மஹல்லாவாக ஆக்கிடு யா அல்லாஹ். பெண்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். காலை முதல் மாலை வரைக்கும் யா அல்லாஹ் பல கஷ்டங்கள் குடும்பத்துக்காக வேண்டி சஹரண்டும் இஃப்தாரண்டும் பல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டும் களைப்போடு அவர்கள் சலிப்பில்லாமல் உன்னுடைய மாளிகைக்கு வந்து உனக்காக வேண்டி சுஜூது செய்து உனக்காக வேண்டி உன்னிடத்திலே அவர்களுடைய தேவைகளுக்காக கரமேந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவரவருடைய உள்ளத்தில் இருக்கும் தேவைகளை நீ அறிந்த ரப்பு யா அல்லாஹ். அவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்திரு யா அல்லாஹ். நம்முடைய சகோதரர்கள், வாலிபர்கள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் குடும்பத்துக்காக வேண்டி உழைத்து பல சிரமங்களோடு உன் மாளிகைக்கு வந்து தொழுது விட்டு நல்லதை கேட்டுவிட்டு துஆவுக்காக கரமேந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த கரங்களை வெறும் கரங்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் இந்த ரமலானிலே நீ அருள் புரிந்தாய் அந்த கூட்டத்தில் எம்மை சேர்த்திடுவாயாக. யாருக்கு மன்னிப்பை கொடுத்தாய் அந்த கூட்டத்தில் எம்மை சேர்த்திடுவாயாக. யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் எம்மையும் எம்முடைய பிள்ளைகள், எம்முடைய பெற்றோர்கள், பூரா உலக முஸ்லிம்கள், கபராளிகளான முஸ்லிம்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.